வணக்கம். தாவேகா கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு, விஜய் கரூருக்கு வந்திருந்தாரு. கரூருக்கு வந்திருந்தவரு, தன்னுடைய பிரச்சாரத்துக்கு இடம் கேட்டாரு. பல இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனா, அந்த இடம்லாம் வேண்டாம் அப்டின்ட்டாங்க. உங்களுக்கு கூட்டம் எவ்வளோ கூட்டம் வரும் அப்டின்னு கேட்டதுக்கு, எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு 5000 பேர் தான் வரும்னு புஷி ஆனந்த் சொன்னாரு. புஷி ஆனந்த் சொன்னதுக்கப்புறம், வேலுச்சாமிபுரங்கிற பகுதிய ஒதுக்கி குடுத்தது. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து, அங்க வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அந்த அழைப்பெல்லாம் அங்க குடுத்தது. விஜயானந்த் அறிவித்த அறிவிப்பு வந்து 12 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துருங்க. விஜய் வந்து விடுவார். நாமக்கல்லேருந்து வந்து விடுவார். 12 மணிக்கெல்லாம் நீங்கலாம் வந்துருங்க. அப்படின்னு தான் விஜயானந்த் அறிவிச்சாரு. 12 மணிக்கு அந்த இடத்துல பேசுவாருன்னாங்க. ஆனா விஜய் வரல. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 3 மணிக்கு பேசுவாருன்னாங்க. 3 மணிக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு 5, 5:30 இருக்கும். அப்பதான் வந்தப்ப, நாமக்கல்லிருந்து ஒரு பெருங்கூட்டமே வந்தது. அப்புறம் திண்டுக்கல், மதுரை பகுதியிலிருந்து அவங்க ரசிகர்கள்லாம் பஸ்ல வந்திருந்தாங்க. நெறைய வந்திருந்தாங்க. அந்த இடத்தில் நிற்க கூட இடமில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. மதுரை பைபாஸ் பாலத்துக்கு கீழ வரப்பவே, அ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் சொன்னாங்க. "இந்த இடத்துக்கு மேல நம்ம போக வேண்டாம். இங்கே இருந்து பேசிட்டோம்னா நலமா இருக்கும்." அப்படின்னோனயே அ ஆதவ அர்ஜுனாவோ, இல்ல அப்ப அங்க இருந்த புஷி ஆனந்தோ, இல்ல நிர்மல்குமாரோ யாரும் அவங்க பேச்ச மதிக்கல. கேட்க கூட இல்ல, மதிக்கல. இந்த கூட்டத்துடைய பாயிண்ட்டுக்கு தான் போணும் அப்டின்னாங்க. அதற்கும் வந்து காவல்துறை முறையாக ஒரு வழியை ஏற்படுத்தி குடுத்தது. பிறகு விஜய் லைட்ட ஆஃப் பண்ணாரு, ஆன் பண்ணாரு, ஆஃப் பண்ணாரு, ஆன் பண்ணாரு, ஆஃப் பண்ணாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடியே ஒரு பெரிய அலை மோதுற மாரி அந்த ரசிகர்கள் கூட்டம் போச்சு. அவரு பேச ஆரம்பிச்சாரு. பாட்டிலுக்கு ரூ. 10 அப்டின்னாரு. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது. தண்ணின்னுலாம் கேட்ட மாரி இருந்தோனே, தண்ணி பாட்டில் எடுத்து வீசினாரு. மறுபடியும் பாட்டிலுக்கு ரூ. 10ன்னோனயே ஆதவ அர்ச்சனா ஏதோ காதுல சொல்ல, டக்குன்னு கீழ இறங்கி, "சரி, சரி இத்துடன் இந்த பிரச்சாரம் முடிஞ்சது" அப்படின்னு கீழ இறங்கி வேனுக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாத்துக்கும் தெரியும். கரூர்ல இருந்தவங்களும் சரி, தமிழ்நாடு பூராவா இருந்தவங்களும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. மரண ஓலங்கள் அங்கெல்லாம் ஏற்பட்டது. ஏற்பட்டதுக்கு பிறகு போலீஸார் வந்து முதல்ல மக்கள காப்பாற்றுவது தான் என்னுடைய முதல் வேலைன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பேட்டி குடுத்தாரு. ஒரு கட்சி தலைவர் வந்து தன்னுடைய தன்னை பார்க்க வந்தவங்கள இந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்த விரும்ப மாட்டார். பேட்டிய குடுத்துட்டு ஒரு நேர்மறை சிந்தனையோட அவர் போயிட்டாரு. சரி, இது வந்து முன் சுருக்கங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து அந்த கரூர் சம்பவத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. கரூர் சம்பவம் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய கீழ இருக்கிற சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த விசாரணைய வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இவங்க சமர்ப்பிக்கணும், ஒப்படைக்கணும். அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து திமுக மேல தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பல குற்றச்சாட்டுகள சுமத்திக்கிட்டே இருந்தாரு. அவதூறுகள பரப்பிக்கிட்டே இருந்தாரு. என்ன சொன்னாரு? கரூருடைய மரணம் தான் வந்து இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியிலருந்து போச்சு. அப்படிங்கிற மாரி சொன்னாரு. எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்க முடிக்காம விடமாட்டேன் அப்டின்னாரு. இந்த மாரிலாம் அவரு தொடர்ந்து பேசுறாரு. ஒரு வழக்கு வந்து ஒரு விசாரணையில இருக்கிறப்ப, உச்சநீதிமன்றத்தின் கீழ் இருக்கிறப்ப, அத வந்து அந்த விசாரணைய பாதிக்கிற மாரியே அவரு பேசிட்டு இருந்தாரு. அது இல்லாம அவதூறு பரப்புனாரு. ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. இது ஒரு அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி திமுக சார்புல டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றத்தில மனு தாக்கல் பண்ணோனயே, நாளைக்கு அத அவசர வழக்காக எடுக்க இருக்காங்க. அதுக்கு இடையில இதுவரைக்கும் நடந்ததுல, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடைக்கால தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, 41 பேர் மரணம், 146 பேர் காயம், கரூர் சம்பவம். அன்றைக்கு இருந்த திமுக அரசு எஸ்ஐடி விசாரணை நடத்தியது சரிதான்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்புறம் இதுவரை கரூர் சம்பவ வழக்கை விசாரித்த அத்தனை விவரங்களையும், விசாரணைகளையும் தாக்கல் பண்ண சொல்லி
உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு. முதல்ல அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அத நியமனம் பண்ணாரு. அது பல விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. விசாரிக்கக் கூடாது அப்படின்லாம் வந்து அன்னைக்கு இருந்த அவங்கலாம் கூக்குரலிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க வந்து நீதிபதி நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணைய தொடர்ந்து நடத்தலாம்னு இன்னைக்கு சொல்லியிருக்கு. இவ்வளவு விவரங்கள் வந்துகிட்டு இருக்கு. உடைய விசாரணைக்கு கரூர் செந்தில் பாலாஜி அவர்களும் போனாரு. விளக்கம் குடுத்துட்டு அவரு எப்பவும் போல சாதாரணமா வந்துட்டாரு. விஜய்க்கு பலமுறை கூப்பிட்டாங்க. அவரு ஒவ்வொரு காரணம் சொல்லி அப்புறம் 3வது தடவை என்னமோ போனாரு. இதுதான் இன்றைய நிலைமை. இன்றைய நிலைமை அதான். ஆ ஆதவ் அர்ஜுனா மேல திமுக தொடுத்த அவசர வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லப் போகிறது என்பது நாளைக்கு தெரியும். இந்த விசாரணையுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது.